சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் கேள்வி பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கருணாநிதி கேட்டிருக்காருப்பா, வாயில் அடிக்கடி வெள்ளையா புண்ணு வருது, என்ன செய்யன்னு கேட்டிருக்காரு. உடம்புல ஹீட் அதிகமாகிடுச்சுப்பா, வயிற்றுல புண்ணு விழுந்துருச்சு. வயிற்றுல புண்ணு விழுந்தா தான் வாயில் அந்த மாதிரி புண்ணு வரும், வெள்ளையாக புண்ணு வரும். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல இந்த மணத்தக்காளி கீரை வாங்கி அதில் மேலாக கொழுந்தாக இருக்கும்லப்பா, இவ்வளோ கொழுந்தை பறித்து நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு வாயில் போட்டு அந்த புண்ணெல்லாம் படுறாப்புல அப்படியே மென்று முழுங்க. வயிற்று புண்ணு ஆறும், வாய் புண்ணு ஆறும். அப்படி 3 நாளைக்கு மென்று முழுங்குங்கப்பா. அப்புறம் தேங்காய் பாலும் குடிக்கலாம், அது ஒரு வைத்தியம். டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல தேங்காய் பால் கொடுத்தாலும் அது வயிற்று புண்ணு வாய் புண்ணு ஆற்றும். நீங்கள் அந்த காரம் புளிப்பெல்லாம் இனிமேல் வெயில் காலம் கம்மி பண்ணிக்கிட்டு மோர் இப்படி நிறைய அதிகமாக சேர்த்துக்கோங்க. மோர் இதுகள் சேர்த்துக்கிறது, காரம் இல்லாமல் காய்கறி இப்படி சாப்பிடுவாங்க, புண்ணு ஆறி போயிடும். பாண்டியராஜன் நல்லுசாமி கேட்டிருக்காங்க, வறட்டு இருமலுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 25 கிராம் சீரகத்தை வறுத்துக்கங்கப்பா, நல்லா கொஞ்சம் செவக்கவே வறுத்துக்கங்க. வறுத்து அதை பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 தரம் 1 டீஸ்பூன் எடுத்து போடுங்க. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கொதிக்கவும் கொஞ்சம் பனை வெல்லத்தை போட்டு ஆற்றி குடிச்சிருங்கப்பா. இப்படி 1 வாரம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். அவருக்கு சரியாக மோஷன் போகலை, வயிறு மந்தமாக இருக்குது, பெயினாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் அவருக்கு மலச்சிக்கல் இருக்குது, மழை சரியாக போட நல்லா நார் சத்துள்ள காய்கறி கீரையெல்லாம் நீங்கள் பழங்கள்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் இந்த இதுக்கு மலச்சிக்கலுக்கான பொடி யூடியூப்பில் போட்டிருக்கேன்ப்பா, பாட்டி வைத்தியத்தில் போட்டிருக்கேன். அதை பார்த்து அதை ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு அவருக்கு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் நைட் படுக்கும்போது கொடுத்துட்டு சுடுதண்ணி கொடுத்துருங்க, அது ஒரு முறை. அப்புறம் நைட்டில் விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய விளக்கெண்ணையை கையில் ஊற்றி உள்ளங்கையில் ஊற்றி நக்கிட்டு படுக்கலாம். டெய்லியுமே அது செய்யலாம். 2 முறை நீங்கள் உங்களுக்கு எது சரியோ அதை செஞ்சுக்கோங்க. தினாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, அவங்களுக்கு இந்த கை ஆர்ம்ஸ் ரொம்ப குண்டாக இருக்கான், என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்குப்பா இங்கே கொழுப்பு அதிகமாக சேர்ந்துக்கிறோம், அதனால கை குண்டாக இருக்கும். இவங்கெல்லாம் இது யோகாவுக்கு போகணும்ப்பா, யோகா கிளாஸில் சொல்லி தருவாங்க. 1 மாதம் நீங்கள் பழகிக்கங்க. கையை இப்படி இது பத்மாசனம் போட்டுக்கிட்டு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி இருக்க சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் ஏதோ பல எக்ஸசைஸ்லாம் இந்த கையை ஆட்டுறாப்புலே சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் 1 மாதம் பழகிக்கிட்டு நீங்கள் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த கை சதை குறையும். 2வது ஸ்விம்மிங் போகலாம், நீச்சலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது குறையும். அது எப்படி உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பார்த்துக்கோங்க. முருகன் கேட்டிருக்காங்கப்பா, காரடையா நோம்புல சரடு மாத்தணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரடு மாத்துறதுன்னா நீங்க அந்த மாசி மாசத்துலயே மாத்திடணும்ப்பா. 2 நாளைக்கு முன்னாடினா கூட பரவாயில்ல, மாசி மாசத்துலயே மாத்தணும். பங்குனி மாசத்தை கழிச்சு மாசி மாசம் மாத்துறது நல்ல நாளா பார்த்து 2 நாளைக்கு முதல் 3 நாளைக்கு முதல் நல்ல நாளா பார்த்து மாத்திக்கலாம். நீங்க அன்னைக்கு வச்சு கும்பிடுறது நோம்பு கயிறாட்டம் வச்சுக்கிட்டு அதை கட்டி ஒரு 3ஆம் நாளா 5ஆம் நாளா பார்த்து நீங்க கலத்தி ஆத்துலயோ கிணத்துலயோ குளத்துலயோ போடலாம்ப்பா. தாரா சபீரா கேட்டிருக்காங்க, அவங்க பொண்ணு பெரிய பொண்ணாகி 5 மாசம் ஆகுது. அவங்களுக்கு மாசம் டைம் வித்தியாசமாகிட்டு வருது. 22 நாள் ஆகிட்டு இருந்தா இப்ப என்னன்னா 18 நாள்லயே ஆயிட்டா, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. உடம்பு வீக்கா இருந்தா தாப்பா அப்படி சீக்கிரம் வரும். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்ப தேத்துங்க, இந்த உளுந்தங்களி இந்த மாதிரி எல்லாம் தாங்க, நல்ல சாப்பாடை கொடுத்து அவரை கொஞ்சம் உடம்ப தேத்துங்க. உண்மை பேசுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏதாவது வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் போடுறேன்ப்பா. மகாலட்சுமி கேட்டிருக்காங்க, சாலட்ஸ் இன்னும் நீங்க நிறைய போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போடுறேன்ப்பா. கீதா சத்யாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்களாம். குழந்தையோட இதய துடிப்பு அவங்களுக்கு தெரியலையா. சில பேர் சொல்றாங்க 3 மாசத்துல எங்களுக்கு உணர முடியும்னு சொல்றாங்களாம். எனக்கு ஏன் இன்னும் தெரியல, என் வயிற்றுல எந்த பக்கம் தொட்டு பார்க்கணும்னு கேக்குறாங்க. இப்போ உங்களுக்கு 4 மாசம் தானப்பா ஆகுது, 5 மாசமாவது ஆகணும்ப்பா. ஆனா அதான் நீங்க வலது பக்கம் இப்படி கையை வச்சு பாத்தீங்கன்னா லேசா இந்த அப்படின்னு சுன்ற மாதிரி தெரியும்ப்பா. இப்பயே அவசரப்படாதீங்க. ஜெயலட்சுமி கேட்டிருக்காங்க,
அவங்களுக்கு வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்குதாமா. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதான், குழந்தை இல்லையா. அதுக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளை பெண்களுக்கு பட்டுக்கிட்டு தாப்பா இருக்கும். அது ஒரு கலர் சேஞ்ச் ஆச்சு, ஒரு சுமல் அடிச்சிச்சு அப்படின்னாதான் பிரச்சனை. நீங்க அதனாலதான் குழந்தை இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லா பெண்களுக்கும் உள்ளதுதான். இது வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். நீங்க நான் யூடியூப்ல கசகசா லேகியம்னு போட்டிருக்கேன். அது லேகியமா செய்யாம பொடியா செஞ்சுக்கிட்டு அந்த பனங்கருப்பட்டியும் சேர்த்து பரட்டி வச்சுட்டு காலையிலயும் சாயந்தரமும் கணவன் மனைவி 2 பேருமே அதை சாப்பிடுவாங்க. உங்க கணவருக்கு அருகம்புல் பொடிய காலையில ஒரு ஸ்பூன் வாயில போட்டு குடிக்க சொல்லுங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். 2வது இந்த விதையுள்ள பழங்கள் சாப்பிடுங்க. அத்திப்பழம், கொய்யாப்பழம், இந்த பழங்கள்லாம் சாப்பிடுங்க. முருங்கை விதைய நெய்யில போட்டு வறுத்து 2 பேருமே சாப்பிடலாம். ஒரு 7-8 விதை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம்ப்பா. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கட்டாயம் இருக்கும்பா. 4 மாத கர்ப்பிணி கேட்டிருக்காங்க. 4 மாசம் முடிய போது பேக் பெயின் இருக்குது, நல்லா நீட்டி நிமிந்து படுக்க முடியல, ஒரு பக்கமா தான் படுக்க முடியுது, படுத்தாலும் எந்திரிக்க முடியல, இப்படியே வலி இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. 4 மாசம் முடிய போகுதுப்பா, 5ஆம் மாசம் பிறக்க போகுது. இனிமேல் நீங்க ஒரு பக்கம் தான் படுக்கணும். மட்டமனாக்கெல்லாம் படுக்க கூடாது, ஒரு பக்கமா படுக்கணும். திரும்பி படுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எந்திரிச்சு உட்காந்துதான் திருப்பி நீங்க படுக்கணும். அப்படியே படுத்தீங்கன்னா குழந்தைக்கு கொடி சுத்திக்கிறோம்னு சொல்லுவாங்க, நஞ்சு கொடி சுத்திக்கிறோம். அதனால அந்த பிரச்சனையை விடுங்க. உங்களுக்கு இப்ப வாய்வு பிரச்சனை இருக்கு போல. நீங்க இந்த பூண்டு, இஞ்சி, முருங்கைக்கீரை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாயு பிரச்சனை சரியா போயிரும்ப்பா. அம்மாவுக்கு 350 சுகர் இருக்குது, குறையவே மாட்டேங்குது. கால் கட்டை விரல்ல புண்ணு ஆகி போச்சு. அந்த புண்ணு ஆறுறதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆவாரம்பூ இலை பொடியாக்கணும்ப்பா. நீங்க முடிஞ்சா ஆவாரம்பூ இலையை பொடி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில ஆவாரம்பூ இலை பொடின்னு கேட்கணும். ஆவாரம் பொடின்னு கேட்டா மொத்தத்தையும் வந்துருவாங்க. அந்த அந்த சமூலத்தையும், அந்த வேறு, அந்த செடி, பூ எல்லாம் சேர்த்து நீங்க ஆவாரம்பூ இலை பொடின்னு கேட்கணும். அதை வாங்கிட்டு நல்லெண்ணெயை ஒரு கரண்டியில ஊற்றி நல்லா அது நல்லா சூடான பிறகு அந்த 1 ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கிண்டி அது கொதிச்சு இதாக வரவும் இறக்கி வச்சுட்டு ஆறவும் அதை எடுத்து அந்த கலக்கி வச்ச மருந்தை எடுத்து ஒரு வெள்ளை துணியில, லேசான துணியில, வெள்ளை துணியில வச்சு அப்படியே சுருட்டணும். அந்த மருந்தை வச்சு வெள்ளை துணியை அப்படியே சுருட்டணும். சுருட்டி அப்படியே அந்த புண்ணுல கட்டணும். அப்படியே நீங்க நைட்டு கட்டிட்டு காலையில நீங்க கழட்டிக்கலாம். கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கட்டுனா கட்டு புண்ணு விழுந்துரும். அதனால அது டைரக்டா அந்த மருந்து அந்த புண்ணுலையும் படக்கூடாது. அதுக்கு தான் அந்த எண்ணெய், அந்த சத்து மட்டும் அந்த புண்ணுக்கு போய் சேரணுங்கிறதுனாலதான் நான் இந்த வைத்தியத்தை சொல்றேன். அப்படியே துணிக்குள்ள வச்சு அப்படியே சுருட்டி சுருட்டி மடக்கி இப்படி வச்சு காலில் கட்டிடணும். விரல்லையோ ஏதோ கட்டிடணும். கட்டிட்டா உங்களுக்கு காலையில அவுத்துருங்க. இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணு அளவை பொறுத்து இருக்குது. 2வது நீங்க சுகரை குறைக்கிறதுக்கு வழியை பாருங்க. நான் சுகருக்கான பொடியெல்லாம் போட்டிருக்கேன். அம்மாவுக்கு இவ்வளவு சுகர் இருக்கிறதுனால அந்த பொடியை தயார் பண்ணி காலையில சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்க. நீங்க டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கினாலும் அதையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிடுங்க. 3 நேரமும் சமைச்ச சாப்பாடு சாப்பிடாம 1 நேரம் சமைக்காத உணவுகள், காய்கறியை இதுக்கெல்லாம் சாப்பிடுங்க. கார்போஹைட்ரேட் அரிசி சாதம் எதுனாலும் அரிசி சாதமோ சப்பாத்தி எதையுமே குறைச்சிக்கிட்டு காய்கறி, பழங்கள், பருப்பு இதுகளையெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்கப்பா. ஏன் சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்கப்பா. சீனிவாசன், உமாதேவி, சரவணகுமார், வசந்தி அப்படிங்கிற 4 பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கப்பா. அதனால நீங்க தேனை சூடு பண்ணாதீங்க. இஞ்சி சாரை மட்டும் கொதிக்க வச்சுட்டு அந்த இஞ்சி சாரத்துல தனியா தேனை ஊத்திக்கங்க. ஹெச்சுங்கிறவங்க கேட்டிருக்காங்க. முளைக்கட்டிய தட்டைப்பயிரை குக்கர்ல வச்சு வேக வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. வேக வைக்கலாம்ப்பா. 2 விசில் மட்டும் வைங்க. வச்சு உடனே கேஸ் போகும், இறக்கிருங்க. சுரேஷ் ராஜா கேட்டிருக்காங்க. காலடையான் நோம்புக்கு அந்த ஒரு அடையை எடுத்து பிச்சு அந்த இலையிலே வச்சு கும்பிடலாமா சாமின்னு கேட்டிருக்காங்க. படைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நான் அன்னைக்கு படைக்கிறதுக்காக கும்பிடல செய்யலப்பா.
உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். நான் அன்னைக்கு வந்து படைக்கல, இப்படி செய்யிக்க அப்படின்னு தான் செஞ்சு காட்டினேன். சாமிக்கெல்லாம் நான் படைக்கல. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குங்கிறதுனால மக்களுக்கு நான் உடச்சு இப்படி காட்டினேன். அது சும்மா நாங்க சாமி கும்பிடுறதா இருந்தா அப்படி வைக்க மாட்டோம். பேராணி மாரியப்பா கேட்டிருக்காங்க, அந்த சகல நோய்க்கான பொடிய டேப்லெட்லாம் எடுத்துக்கிறவங்க சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா, அதனால ஒண்ணும் இல்லை. இப்ராஹிம் கேட்டிருக்காரு, சக்கரை நோய் மருந்து நான் சொல்லி கொடுத்த மருந்து சாப்பிட்ட பிறகு அவங்க மெலியிறாங்களாமா. ஏன் மெலியிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. மெலிஞ்சா ஒண்ணுமில்லப்பா, மெலியறது தப்பே இல்லை, உடம்பு குண்டாதான் ஆகக்கூடாது. ஆனா மெலிஞ்சாலும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்க்கணும், மயக்கம் கறக்கம் வருதான்னு பார்க்கணும். அப்படி ரொம்ப அசதியா இருந்துச்சுன்னா இந்த மருந்துனாலதான் நீங்க மெலியறீங்கன்னு இல்லை, நீங்க கொஞ்சம் சத்தான உணவு சாப்பிடுங்க, மருந்தை ஃபாலோ பண்ணுங்க. விக்னேஷ் கேட்டிருக்காங்கப்பா, பச்சை கற்பூரத்தை எத்தனை நாள்ல மாத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை மாத்திருங்கப்பா. அந்த சோம்பு, அந்த ஏலக்காய், அந்த பச்சை கற்பூரம் தூண்டு தேஞ்சு போயிருக்கும், எல்லாத்தையும் எடுத்துடுங்க, வேற வைங்க. அந்த பச்சை கற்பூரத்தை நீங்க ஏதாவது யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம், தனியா வச்சுக்கோங்க. இது கூட வச்சதுலேயே வைக்காதீங்க. ஏதாவது நீங்க ஏதாவது ஸ்வீட் செஞ்சா இது பண்ணிக்கோங்க, அதை வேஸ்ட் கீழே போடாதீங்க. தனியா அதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுட்டு ப்ளூன் கரைஞ்சி போயிருக்கும், அதை நீங்க ஏதாவது ஸ்வீட்ல போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். தாமலா கேட்டிருக்காங்கப்பா, 2 மாச பேபிக்கு சளி மருந்து கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. 2 மாச பேபிக்கெல்லாம் சளி மருந்து கொடுக்க கூடாது. அவங்க அம்மா தான் குடிக்கணும். அவங்க அம்மா தான் தண்ணியில ரொம்ப இது பண்ணக்கூடாது. தண்ணியில ரொம்ப இது பண்ணீங்கன்னா பாப்பாவுக்கு சளி பிடிக்கும். அம்மா தான் இதுக்கு வைத்தியம் பார்க்கணும். குழந்தைக்கு வேணா நம்ம தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரத்தை போட்டு காய்ச்சி அதை வேணா உடம்புக்கு நெஞ்சில, முதுகுல, விளாறுல, லேசா நெத்தியில, லேசா மூக்குல அப்படி வச்சு விடலாம்ப்பா. சங்கிலி பாண்டி கேட்டிருக்காங்க, அபார்ஷன் ஆகி 1 மாசம் ஆகுது, இன்னும் திருப்பி பீரியட்ஸ் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபார்ஷன் ஆகி 1 மாசம் தானப்பா ஆகுது, அப்ப ரொம்ப இதா இருக்கும்ப்பா, எல்லாம் போய் வலிச்சே எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் உடம்புல ரத்தம் ஊறினாதான் திருப்பி உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். கேட்டிருக்காங்கப்பா, 3.5 மாசத்து குழந்தை வந்து சரியா பால் குடிக்க மாட்டேங்கிறான், அந்த தாய்ப்பாலவே சங்குல எடுத்து ஊத்துனாலும் துப்பிடுறான் அப்படிங்கிறாங்க. இதுப்பா உங்களுக்கு நிறைய பால் ஊறும் போலப்பா. உங்களுக்கு அந்த பையன் எப்பயாவது குடிக்கும் போதே கப்புன்னு 2 உறிஞ்சும் போதே வயிறு நிறைஞ்சிரும் போல. நீங்க நல்லா சத்தா வேற சாப்பிடுவீங்க போல. அதே அந்த பையனுக்கு அவனுக்கு சத்தான பால் கிடைக்குது. அந்த கொஞ்சம் சாப்பிட்டாலே அவனுக்கு திருப்தி ஆயிடுது. அதுக்கு மேல சாப்பிட அவனுக்கு பிடிக்கல. அதுக்கு மேல நீங்க சங்குல வச்செல்லாம் வம்பா ஊத்தாதீங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பீச்சு வெளியே கூட ஊத்திடுங்க. 2வது நீங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. குழந்தைக்கு வம்பா பால் தராதீங்க. இப்ப நிறைய பேர்ப்பா அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.